ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏக்கர்மலகை. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட்மேன் அப்படிங்கிற ஒரு டூலை வந்து குரோம் ப்ரௌசரில் எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி குரோமில் இந்த ஆப் செக்ஷனுக்குள்ளே அது வந்துடும். ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதை வந்து இனிமேல் நம்ம ஃபர்தராக நம்மளுடைய ப்ரௌசரில் ஆட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஆட் டு குரோம் அப்படிங்கிற பட்டன் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் போஸ்ட்மேன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு போஸ்ட்மேன் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் போய் போஸ்ட்மேன் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்குள்ளே போயிருங்க. ஸோ இதுக்குள்ளே போனோடனே மேலே இங்கே ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் போஸ்ட்மேன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மிஷின் வந்து 32 பிட் மிஷினா 64 பிட் மிஷினா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி இவங்க டவுன்லோடுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த EXE வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரன் ஆக ஆரம்பிக்குது. நம்மளுடைய ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஆப்பாக வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அவங்க சைன் அப் பண்ணி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி சைன் அப் எதுவுமே வேணாம்னா நீங்கள் இந்த கண்டினியூ வித் த லைட் வெயிட் API கிளைண்ட் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் சைன் அப் கெயின் அப் எதுவுமே இல்லாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போஸ்ட்மேன் வந்து ப்ரௌசர் ஆப்பாக இருந்தது வந்து இப்போ ஒரு ஸ்டாண்ட் அலோன் விண்டோஸ் ஆப்பாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய வெப் API எல்லாம் இந்த ஸ்டாண்ட் அலோன் போஸ்ட்மேன் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளா ஒரு போஸ்ட்மேன் ஆப்பை எப்படி நான் வந்து டவுன்லோட் பண்ணி விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு டெவலப்பருக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது இல்லாம என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் டெப்ரிகேட் ஆயிடுச்சுங்கிறதும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதனால இந்த வீடியோ ரொம்ப சின்னதா இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதிரி பல வீடியோக்கள் இனிமேல் நம்ம போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.